அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இஸ் லொகேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரைக்குடியில இருக்கு. 1948ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரியா? ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து, நோபல் பீஸ் பிரைஸ் ஹாஸ் பீன் அவார்டட் டு மரியா கொரினா மச்சாடோ. She belongs to a political party named வென்டே வெனிசுவேலா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ மரியா கொரினா மச்சாடோ அவங்களுக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென்டே வெனிசுவேலா அப்படிங்கிற கட்சியை சேர்ந்தவங்க. அதாவது வெனிசுலா நாட்டோட எதிர்க்கட்சி இவங்க. வெனிசுலா நாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டேரியன் ரெஜிம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ அங்க மக்களாட்சி வேணும், டிரான்ஸ்பேரன்சி வேணும், அந்த மாதிரியான கோரிக்கைகளுக்காக இவங்க வந்து ரொம்ப நாளா போராடிட்டு கடந்த 20 வருஷங்களா போராடிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அதனாலதான் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படிங்கறதையும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம கட்சி பேரையும் படிச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். Who among the following aimed to integrate Brahmins into the Justice Party to make the party truly representative? அதாவது பிராமணர்கள நீதி கட்சிக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்ச ஒரு தலைவர். எதுக்காக அவர் அப்படி நினைச்சிருப்பார் அப்படின்னா, அப்பதான் நீதி கட்சி மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மொத்த மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பிராமின்ஸையும் நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத ஒரு ப்ரொபோசல் வந்து கொடுத்திருப்பாரு. எப்பன்னா அக்டோபர் 1929 நெல்லூர்ல நடந்த மாநாட்டுல இந்த ஒரு ப்ரொபோசலை வந்து கொடுத்திருப்பார். சரிங்களா? அது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முனுசாமி நாயுடு அவர்கள். சரியா? முக்கியமான கேள்வி இதெல்லாம். நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சியோட இன்டெகிரல் பார்ட்டா இருக்கு. ஓகேவா? சோ நமக்கு நியூஸ் பேப்பர்ல அது ரிலேட்டடா ஆர்டிகல் வரப்ப அதை நம்ம அப்படியே படிச்சு வச்சுக்கோம். சரியா? அடுத்தது, விச் அமங் த நோபல் பிரைசஸ் அவார்டட் பை நார்வேகியன் நோபல் கமிட்டி? நோபல் பரிசுகளில் எது நார்வே நோபல் குழுவால் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நார்வே வழங்கக்கூடிய நோபல் பரிசு அப்படின்னா பீஸ் பிரைஸ். அதாவது மொத்தம் 6 இருக்கு. மெடிசின் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, லிட்டரேச்சர் இருக்கு, நோபல் பீஸ் பிரைஸ் இருக்கு, கடைசியா எக்கனாமிக்ஸ் வந்து இருக்கு. இதுல பீஸ் பிரைஸ் மட்டும் யார் வழங்குறாங்கன்னா நார்வே வழங்குறாங்க. மத்த எல்லாத்தையும் வழங்கக்கூடிய நாடு யாருன்னா ஸ்வீடன். சரியா? ஸ்வீடன் தான் மத்த நோபல் பரிசுகளை வழங்குறாங்க. லாஸ்டா, who among the following was known as எடிசன் ஆஃப் இந்தியா? எடிசன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜிடி நாயுடு அவர்கள். இப்ப சமீபத்துல கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேயா? சோ கிட்டத்தட்ட 10.10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பிரிட்ஜ், தமிழ்நாட்டிலே மிக நீளமான பாலம் அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்கு. அந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு அவர்கள் பேரை தான் வச்சிருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்